இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். கடந்த வாரமெல்லாம் நம்ம எல்லாரையும் பாதுகாத்தார், சுகம் தந்தார், பலன் தந்தார், பராமரித்தார். இந்த புதிய வாரத்தையும் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், தேவ பாதத்தில் அமர்ந்து கர்த்தரை துதிக்கவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய இருதயங்களை திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம். 20வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 20:5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. தம்முடைய வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய பிள்ளைக்காக முன்குறித்ததையும் இந்த ஆண்டவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்றுவார். அவருடைய காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதை போல அவருடைய பிள்ளையினுடைய காரியத்தையும் இந்த ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் கவனித்தோம், தாவீதினுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த கர்த்தர் வல்லவராய் இருந்தார். மிக அத்தியாவசியமான எந்த காரியத்திற்கு ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி 3 காரியங்களை குறித்து நாம் கவனித்தோம். அத்தியாவசியமான தேவைக்காக வேண்டுதல் செய்யும் போது, அதுவும் கர்த்தருடைய திட்டத்திலே, கர்த்தருடைய நோக்கத்திலே, கர்த்தருடைய சித்தத்திலே இருக்கிறதை கேட்கும் பொழுது அந்த வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். 2வது, நம்மை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு அல்லது நம்மை நம்பி கொடுத்திருக்கிறதான உத்தரவாதத்தின் பேரிலே அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்காக நம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த வேண்டுதல்களை எல்லாம் என் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். 3வது, பரிசுத்த ஆவியானவருடைய உள் ஊக்கம் பெற்ற ஒரு வேண்டுதலாய் இருந்தால் அவை அனைத்தையும் என் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்ற வல்லவர். இந்த காலை வேளையில தாவீதோடு கூட தொடர்புடையதான உன்னுடைய என்ற வேறு 2 காரியங்களை நாம் கவனிக்கவும், அவைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருந்ததையும், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அது நடந்திருந்தாலும் நடக்காமல் போயிருந்தாலும் இந்த தேவன் நிறைவேற்றுகிறவர் என்பதை நம்பி முன்னேறி செல்ல செயல்பட கர்த்தர் கிருபை தருவாராக. 20வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்துருளி உமது ஆலோசனைகளை எல்லாம். இந்த முதல் பகுதியில பாருங்க, நிறைவேற்றி என்று சொல்லவில்லை, தந்தருளி. அதே நீங்க 21வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 20. அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்துருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தந்தருளுவார் என்று தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களிலே தந்தருளுவேன் என்று சொல்லவில்லை, வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தராய் நம் மத்தியிலே கர்த்தர் செயல்பட விரும்புகிறார். ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதை தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறார். முதல் காரியம் 145வது சங்கீதம் 19வது வசனம். சங்கீதம் 145:19. தாவீதுடைய வாழ்க்கையோடு உன்னுடைய என்ற காரியத்திலே முதல் குறிப்பு 145 சங்கீதம் 19வது வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு ரட்சிக்கிறார். பக்கத்துல கொஞ்சம் கையை கொடுத்து கொஞ்சம் சொல்லுங்களேன். அவருக்கு யார் பயந்திருக்கிறாங்களோ அவங்க விருப்பங்களை, அவர்களுடைய வேண்டுதல்களை இந்த ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். முதல் காரியம், யாருடைய வேண்டுதலை, யாருடைய விண்ணப்பத்தை, யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று சொன்னால்
யார் யாரெல்லாம் அவங்களுக்கு பயந்தவங்களா இருக்காங்களோ அவர்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் இந்த ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னுடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றுகிறீர், அதே சமயத்தில் நான் உமக்கு பயந்த மனிதனாய், நான் உமக்கு பயந்த மனுஷியாய் நடக்க எனக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. அல்லேலூயா. என் விருப்பத்தை தருகிறவர் அல்ல, நிறைவேற்றுகிறவர். ஏன்னா என்னுடைய விருப்பத்தை ஆண்டவராலே நிறைவேற்ற முடியுமா? ஆம், அவரால் நிறைவேற்ற முடியுமா என்பதல்ல கேள்வி, அவர் நிறைவேற்றுவாரா என்பதுதான் கேள்வி. அல்லேலூயா. ஏனென்றால் அவரால் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கலாம். நிறைவேறாமல் போனாலும் ஏன் நிறைவேறாமல் போனது என்பதை, போனதற்குரிய காரணங்களை நாம் கண்டுபிடித்து அதை சரி செய்து கொண்டு இந்த காலையில் ஆண்டவரிடத்தில் கேட்போம், என்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ நிறைவேற்றுவீராக. என் வாழ்க்கையில் ஏன் நிறைவேறாமல் போயிருக்கிறது, அதற்குரிய காரணம் என்ன என்பதையும் இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டும் போது, நமக்கு உணர்த்தும் போது அதை சீர் செய்து கொண்டு இந்த ஆண்டவரிடத்தில் திரும்பி நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல்களையும் கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். அரசாங்கத்தில் பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு விருப்பம் என்ன? பாஸ்போர்ட்டு எடுக்கணும். ஆனால் பாஸ்போர்ட் எடுக்கணும் என்ன பண்ணணும்? அதற்கென்று ஒரு ஃபார்ம் இருக்கு. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? ஃபார்ம் என்ன பண்ணணும்? வாங்கி என்ன ஃபார்மட்டில் ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி அதை நிரப்ப வேண்டும். அதை என்ன பண்ணணும்? நிரப்பி சரிவர இருந்தால்தான் பாஸ்போர்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ நல்ல கவனிங்க, ஆசை மட்டும் இருந்தால் போதாது, கர்த்தர் ஒரு ஃபார்மட்டை வச்சிருக்கிறார். என் வேண்டுதல்களை எல்லாம், என் ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நிறைவேற்றுவார். ஆனால் நிறைவேற்றுவதற்கு முன்பு அவர் ஒரு ஃபார்மட் வச்சிருக்கிறார், ஒரு முறையை வச்சிருக்கிறார். அதுக்குள்ளார நம்முடைய காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மாம்சம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது மாமிசம் சாப்பிட அவர்கள் என்ன பண்ணாங்க? ஆசைப்பட்டாங்க. கர்த்தர் கொடுத்தவர் என்ன செய்தார்? என்னாகமம் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 11வது அதிகாரம் 33வது வசனம். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்பே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையினால் வாதித்தார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் கொடுத்தவர் என்ன செஞ்சார்னா அடிச்சார். கேட்டதை கொடுத்தாரு, கொடுத்துட்டு என்ன பண்ணார்? அடிக்கவும் செய்தார். சில நேரத்தில் விருப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், பின்பு அடிக்கிறார். ஏன் அடிக்கிறார்? இங்கே ஏன் அடிச்சார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உனக்கு விருப்பம் இருந்தால் என்னால் முடியும் என்று சொல்லி ஒரு பிள்ளையை போல நீ வந்து கேட்கலாம். ஒரு பிள்ளையை போல உரிமையோடு என்ன பண்ணலாம்? வந்து கேட்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக நீ இச்சை உள்ளவர்களாகி என்ன பண்ண? கேட்டாய். அவர்கள் இச்சையினால் கேட்டபோது கொடுத்தார், பின்பு அடித்தார். நல்ல கவனிங்க. 5 அப்பங்களை ஆசீர்வதித்து திரள் கூட்ட ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணினார்? திருப்தி ஆக்கினார். யோவான் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 15வது வசனம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி மலையின் மேல் ஏறினார். நல்ல கவனிங்க. எல்லாரும் அங்க இருக்கவங்க நினைச்சாங்க, இவரை ராஜாவாக்கிட்டா நமக்கு பிரச்சனையே இல்லை என்று நினைத்து
ராஜாவாக நினைத்தார்கள். ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை, ஆண்டவர் அதை கொடுக்கவில்லை. அவர் ராஜாவாவது இந்த முறையிலே அல்ல. அவர் ராஜாவாவதற்கு எங்க போகணும்? சிலுவைக்கு போகணும். ராஜாவாவதற்கு முன்பு எங்க போகணும்? சிலுவைக்கு அவர் போக வேண்டும், உயிர் தள்ள வேண்டும், பின்பு சிங்காசனத்தில் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். நம்முடைய விருப்பம் தேவன் ஏற்படுத்தின முறைமைக்கு மாற்று பாதையாக இருந்தால் நிறைவேற்ற மாட்டார். பக்கத்தில் இப்போ கையை கொடுத்து சொல்லுங்களேன், இதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய விருப்பம் தேவனுடைய பாதைக்கு மாறாக இருந்தால் அந்த விண்ணப்பத்தை, அந்த வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்ற மாட்டார். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? தவறாக புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் மேலே வீணா கோபப்படுறோம். இந்த ஆண்டவர் ஜெபம் பண்ணுறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆனால் என் ஜபத்துக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு? பதில் தர மாட்டேங்கிறாரு. கோபம் யார் மேலே? ஆண்டவர் மேலே. ஆனால் நம்ம விண்ணப்பம் எதை அடிப்படையில் இருக்கு? அதை நம்ம யோசித்து பார்க்கிறதே, சிந்தித்து பார்க்கிறதே இல்லை. நம்முடைய விருப்பம் தேவன் ஏற்படுத்தின ஒரு முறைமை, ஃபார்மட் வச்சிருக்கிறார். அந்த முறைமைக்கு எதிராக மாற்று பாதையாக இருந்தால் இந்த ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டார். அல்லேலூயா. அதை புரிந்து கொண்டு இந்த காலை வேளையிலே முறையாக கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா 9வது அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 9வது அதிகாரம் 9வது வசனம். யோவானை நான் சிரச்சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே. இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவனை பார்க்க விரும்பினான். ஏரோது பார்க்க விரும்பினான். அவனுக்குள்ளே ஆசை இருந்தது, விருப்பம் இருந்தது. ஆனால் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் மறுத்து விட்டார். ஏன்? இயேசுவை அவன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டதினாலோ அல்லது இயேசுவை நம்பினதாலோ பார்க்க விரும்பவில்லை, வேடிக்கை பார்க்க விரும்பினான். அவரை சும்மா பார்க்கணும், வேடிக்கை பார்க்கணும், அதை விரும்பினான். அவரை குறித்த உண்மையான அர்ப்பணமோ அவரை மேலுள்ள விசுவாசமோ எதுவுமே அவனுக்கு இல்லை. ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுவார், வேண்டும் என்பதற்காக கேட்டால் நிறைவேற்ற மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேண்டும் என்று கேட்டால் என்ன பண்ண மாட்டார்? நிறைவேற்ற மாட்டார். அல்லேலூயா. அவரோடு உள்ள உறவின் அடிப்படையிலே தான் கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு நம்முடைய உறவு எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் மேல் வைத்திருக்கிற அந்த உறவின் அடிப்படையிலே கேட்கும் பொழுதுதான் அந்த வேண்டுதல்களை, அந்த விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நீங்க 2 நாளாகமும் 26வது அதிகாரம் 16லிருந்து 29 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நமக்கு நேரம் இல்லை. பரிசுத்த தேவனுக்கு தூபம் காட்ட உசியாவுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? தூபம் காட்டணும். ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. குஷ்டரோகத்தினாலே அடித்தார். ஏன்? இதை இவர்கள்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கும் போது அந்த பிரமாணத்தை மீறுகிற விருப்பமாக இருந்தால் கர்த்தர் அதை நிறைவேற்ற மாட்டார். இவங்க தான் இதை செய்யணும்னு ஒரு முறைய பிரமாணத்தை வச்சிருக்கிறார். அந்த பிரமாணத்தை மீறி இவன் தூபம் காட்ட விரும்புகிறான். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? அடிச்சார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது இப்படிதான் என்று. அதை மீறி செயல்படுகிற விருப்பமாக இருந்தால் கர்த்தர் அதை என்ன பண்ண மாட்டாரு? நிறைவேற்ற மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் தேவன் விதித்த பிரமாணத்திற்கு மாறாக இருக்கும்போது கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார், கர்த்தர் அதை நிறைவேற்ற மாட்டார். இதை புரிந்து கொண்டிருந்தால், இந்த எல்லைக்குள்ளே நம்முடைய விண்ணப்பம் இருந்தால், இந்த எல்லைக்குள்ளே நம்முடைய வேண்டுதல்கள் இருந்தால், அந்த கர்த்தருடைய பிள்ளையினுடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ என்னுடைய விருப்பம் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய விருப்பம் என்ன ஃபார்மட்ல இருக்க வேண்டும் என்பதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும்.
வாசிங்களேன், யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். பண்டிகையை ஆசரிக்க எருசலேமுக்கு இயேசு வருகிறார். அப்படி வரும்போது ஆலயத்திற்கு போகாமல் இப்ப எங்க போகிறார்னா பெதஸ்தா குளத்திற்கு ஆண்டவர் வருகிறார். ஒரு மனிதனுக்காக அவர் வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக பெதஸ்தா குளத்திற்கு என் ஆண்டவர் வருகிறார். அப்படி வரும் பொழுது அந்த இடத்திற்கு வரும்போது அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? 38 வருஷமா வியாதி உள்ளவன். எத்தனை வருஷம்? 38 வருஷம். ஆனா இந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட எவ்வளவு நாளா இருந்தா தெரியாது. ஆனா நல்ல கவனிங்க, அவனை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? ஏன் அங்க ஆண்டவர் வந்தார்? ஏன் பெதஸ்தா குளத்திற்கு வந்தார்? விரும்புகிறதை ஆண்டவராலே நிறைவேற்ற முடியும் என்பதை காண்பிப்பதற்காக இயேசு அங்கே வந்தார். அல்லேலூயா. அவனுக்காக வந்தார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். உங்களுக்காகவே இந்த காலை வேளையில இயேசு உங்கள் பக்கத்திலே வந்திருக்கிறார், உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனை தேடி வந்தார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேடித்தான் இந்த இடத்துல வந்து கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். யாரோ ஒருத்தருக்காக வரல, உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்திக்க, தனிப்பட்ட விதத்தில் அவருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக தேவன் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். எதற்காக? அவருடைய பிள்ளையின் விருப்பம் ஏற்கும் விதத்தின்படி இருந்தால் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி நிரூபிப்பதற்காக இந்த ஆண்டவர் காலை வேளை மத்தியிலே வந்திருக்கிறார், நம் நடுவிலே இருக்கிறார். நீ விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்ட உடனே கதையெல்லாம் சொல்றான். ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? சுகமாக விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்ட உடனே கதையெல்லாம் சொல்றான். ஆண்டவரே, என் விருப்பத்திற்கு குறையே கிடையாது. நம்மளும் அப்படிதான். ஆண்டவர் கேட்டார், ஆண்டவரே என் விருப்பத்திற்கு ஆசைக்கு எல்லையே இல்லை, அவ்வளோ தூரம் ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் விரும்புகிறேன், ஆசைப்படுறேன், எல்லாம் உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? என் விருப்பம் ஏமாற்றமாகத்தான் முடியுது. என் விருப்பம் ஏமாற்றமாகத்தான் முடிகிறது. என் ஆசைகள் எல்லாம் நிராசையாக முடிகிறது. இதுதான்ப்பா என் கதை. அவன் சொன்ன கதை. விருப்பம் எனக்கு இருக்கு, ஆனால் ஒவ்வொரு நாளும் விரும்புகிறேன், ஆசைப்படுறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்படி தான் இருக்கு? ஏமாற்றமாக தான் முடிகிறது. இதுதான் என்னுடைய கதை. நான் போவதற்குள் இன்னொருத்தன் என்ன பண்ணுகிறான்? முந்தி போய் விடுகிறான். நான் போய் இறங்குறதுக்குள்ள இன்னொருத்தன் முண்டி அடித்து முன்னாடி போய் இறங்கி விடுகிறான் அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு வழியே இல்லை, என்னை கொண்டு போய் விட யாருமே இல்லை, என்னாலையும் முடியாது, என்னை கொண்டு போய் எனக்கு உதவி செய்யவும் யாரும் எனக்கு இல்லை. ஏமாற்றங்கள், ஏமாற்றங்கள். இனி விரும்ப வேண்டுமா என்ற நிலைக்கு கூட நான் கடந்து வந்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்த ஏமாற்றங்கள், இந்த காலையில் அப்படி சிலர் வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தின் மேலே ஏமாற்றம். இனி விருப்பத்தை கூட நான் சொல்ல அல்லது விரும்ப கூட ஆசை இல்லை என்கிற சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டவர்களாய் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திற்கு வந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையை கவனித்து கேளுங்கள். உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் விரும்பின காரியம் ஏமாற்றமாகவே முடிந்திருந்தால், ஆண்டவருடைய நல்ல காரியம் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் நிராசையாக அது முடிந்திருந்தால், வார்த்தையை கவனிங்க, உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த முடிவுக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள், நான் விரும்பி விரும்பி ஆசைப்பட்டு பார்த்தேன், ஒன்றும் என்ன பண்ணல, நடக்கலை, இனி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நான் விரும்பும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு எதிர்முகமாகத்தான் செய்கிறார். நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறீங்க. நான் எப்பெல்லாம் விரும்புகிறேனோ அப்பெல்லாம் கர்த்தர் எதிர்முகமாகத்தான் எனக்கு என்ன பண்ணுகிறாரு? இருக்கிறார், எதிர்முகமாகத்தான் செய்கிறார். அதனால இனி நான் விரும்பாமையே இருந்தேன், எதையும் நான் ஆசைப்படுறதில்லை, எதையும் நான் கேட்கறதில்லை.
விரும்பாமலே நான் என்ன பண்ணிக்கிறேன், அமைதியா இப்படியே ஓட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஒன்றையும் நான் விரும்புவதில்லை, எதுவும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்க போறதில்லை. அவர் கொடுத்தால் கொடுக்கட்டும், இல்லாவிட்டால் போகட்டும். நிறைய பேர் சூழ்நிலை அப்படிதான், கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போகட்டும் என்ற நிலைமையில வந்திருந்தால் உங்களோடு கூட கர்த்தர் இந்த காலை வேளையில பேசுகிறார். அந்த மனிதனுக்கு நிறைவேற்றினாரா இல்லையா? அந்த மனிதனுக்கு நிறைவேற்றினார். ஏன் நிறைவேற்றினார்? அவன் விருப்பங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஏமாற்றம் நிறைந்த கதையாக முடிந்தாலும் என்றைக்கு இது நிறைவேறும் என்கிற நிச்சயமே இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் நிறைவேற்ற ஒரு காரணம் என்ன தெரியுமா? எத்தனை ஏமாற்றம் வந்தாலும் அந்த இடத்தை விட்டு, சபையை விட்டு அடுத்த குளத்துக்கு அவன் போகவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் ஜெபம், என் வேண்டுதல், விருப்பம் எல்லாம் நிறைவேறாமல் நிராசையாக தான் போயிருக்கு. ஆனாலும் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். அல்லேலூயா. அது என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு நாளும் என்னுடைய விருப்பம் ஏமாற்றமாகத்தான் முடிகிறது, ஆனாலும் நான் இங்கே தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? இதை விட வேற ஆல்டர்னேட்டிவ் என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்கே தான் தேவதூதன் தண்ணீரை கலக்க வருவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இறங்கி வருவான். ஒருவேளை ஆவிக்குரிய விருப்பமோ அல்லது சரீர சூழ்நிலையின் விருப்பமோ நிறைவேறாததினால் ஏமாற்றம் அடைந்து ஒருவேளை விரக்தியின் விளிம்பிற்கு கூட இந்த காலைவேளை நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால் கர்த்தர் உங்களை வச்ச இடத்துல உறுதியாய் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது, ஆல்டர்னேட்டிவ் தேடி போகக்கூடாது. மாற்று காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, தேடி போக கூடாது. ஆண்டு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே விருப்பம் நிறைவேறாவிட்டாலும் மாற்று காரியத்தை யோசிக்க மாட்டேன், என்னை வச்சிருக்கிற ஸ்தானத்தில் நான் உறுதியாய் நிற்பேன். ஏனென்றால் என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மாற்றுப்பாதையை யோசித்து ஆராய்ந்து தேடாமல் நீர் வைத்த இடத்தில் இருப்பேன். அப்படி ஒரு விருப்பம் இருந்தால் இந்த கர்த்தர் அந்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. மத்தேயு 15 அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். செரோபேனிக்கேயா நாட்டு ஸ்திரீ தன்னுடைய மகளுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு கூட இயேசுவின் இடத்திலே அவள் வருகிறார். இயேசுவை பார்த்து கேட்கிறார். ஆனால் கேளாதவர் போல இயேசு போய்கொண்டே இருக்கிறார். இயேசுவின் இடத்துல தான் கேட்கிறார். ஆனால் இயேசு கேளாதவர் போல என்ன பண்ணுகிறார், அவர் போய்கொண்டிருக்கிறார். கடைசியில் பிள்ளைகள் மேஜையிலே உட்கார்ந்து உண்ணும் போது கீழே சிந்துவதை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி அவள் சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டபோது இயேசு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். 29வது வசனத்தை வாசிங்க. 15:20. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, உன் விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறதற்காக இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த சகோதரிக்கு விருப்பம் இருந்தது. என்ன விருப்பம்? என் மகளுக்கு இயேசுவால் சுகம் கிடைக்கும் என்கிற விருப்பம் இருந்தது. என் மகளுக்கு சுகம் இயேசுவினிடத்தில் இருந்து மட்டும்தான் கிடைக்கும் என்கிற விசுவாசம் அவளுக்கு இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவின் இடத்துல இருந்துதான் அது கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருந்தது. வெறும் விருப்பம் அல்ல, சும்மா ஆசையா இருந்தால் நிறைவேற்ற மாட்டார். அந்த விருப்பம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரை விட மாட்டேன்,
அதான் அவளுக்கு இருந்த விசுவாசம். ஆண்டவரை நான் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன் என்கிற அந்த எண்ணம் உறுதியை வெளிப்படுத்த அது ஒரு வாசலாக அமையும் என்றால், உங்கள் விருப்பம் ஆண்டவர் பாராட்டக்கூடிய விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்த ஒரு வாசலாக அமையும் என்றால், கர்த்தர் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி காண்பிப்பார். இஸ்ரவேலிலே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 7 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 7வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு முன் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டிற்கு நீர் வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் இல்லை. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் பிழைப்பான். அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. ஆண்டவர் அவனுடைய விருப்பம் என்னன்னா, வேலைக்காரன் பிழைக்கணும், வேலைக்காரன் சுகமாகணும். அதுதான் அவனுடைய விருப்பம். ஆண்டவர் அவன் விசுவாசத்தை பாராட்டினார். இவ்வளவு பெரிய விசுவாசத்தை நான் எங்கும் காணவில்லை. உள்ளத்திலே ஒரு தீர்மானம், ஆண்டவரே, நான் வெறும் விருப்பத்தை சொல்லி ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பது எனக்கு புரிகிறது. நான் விருப்பமாக மட்டும் தான் வைத்தேன். அந்த விருப்பம் எனக்குள் வாசலாக அமையட்டும். எவ்வளவு நேரமானாலும், என்ன நிலை எதிர்ப்புகள் வந்தாலும் உறுதியாய் இருப்பேன் என்று ஒரு உறுதியை, விடாமுயற்சியை வெளிப்படுத்த அது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வாசலாக அமையட்டும். கர்த்தர் அப்பொழுது வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 7வது வசனம் 11வது வசனமும், 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 7வது வசனமும் 11வது வசனம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் நீடித்த ஆயுளையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியால் விவேகம் தந்ததும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களை உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களிலாகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சாலமோனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகிறார். அவனிடம் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடம் கேள். இந்த காலையில் நமக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே, என்னைக்காவது என்ன பார்த்து அப்படி ஒரு கேட்பீரா ஒரு கேள்வி, நீ விரும்புகிறதை என்னிடம் கேள் என்று என்னை பார்த்து கர்த்தர் கேட்பீரா? அந்த ஆசை இன்னைக்கு நமக்குள்ளே உருவாகட்டும். நீர் விரும்புகிறதை என்னிடம் கேள். ஏன்? அவன் தகப்பனாகிய தாவீதின் வாழ்விலே தாவீதுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றின கர்த்தர். அந்த கர்த்தர் தகப்பனுக்கு மட்டுமல்ல, பிள்ளைக்கும் அவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் முற்பிதாக்களுக்கு செய்தவர் எங்களுக்கும் நீர் செய்ய வல்லவராயிருக்கிற. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எங்க முற்பிதாக்களுக்கு செய்தவர் எங்களுக்கும் நீர் செய்ய வல்லவர். அவன் விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பம்? ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது சொல்லுகிறான், ஆண்டவரே, தகப்பனை நீர், என்னுடைய தகப்பனை நீர் ராஜாவாக்கின போது ராஜரீகம் எப்படி செய்வது என்று உச்சக்கட்ட மாதிரி அளவுகோலை அவர் வைத்துட்டு போயிட்டாரு. நான் சிறுவன், எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். வெறும் விருப்பம் மட்டுமல்ல,
அவனுக்கு தெரியாது தாவீது வைத்த அளவுகோலை வைத்துதான் ஒவ்வொரு ராஜாவையும் ஆண்டவர் அளக்க போகிறார் என்று தெரியாது. அப்படி இருந்தும் அவன் சொல்லுகிறான், என் தகப்பன் வைத்த அந்த உயர்ந்த நிலை எதிர்பார்ப்பை நிறைவேற்ற எனக்கு நீர் கிருபை தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையிலே வாழ எனக்கு நீங்க என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். அதற்காகத்தான் இதை நான் விரும்புகிறேன். இன்றைய காலை வேளையிலே எத்தனை பேர் நம்மிலே நாம் சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? என்னுடைய மனதில் இருக்கிற ஆசை எதற்கு? என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிப்பதற்காக நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் அந்த ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவனுக்கு எத்தனையோ ஆசை விருப்பங்கள். ஆண்டவருடன் ஜெபம் பண்ணுகிறான். கடைசியாக சுற்றி பார்க்கிறார் தாவீது ராஜா. மற்றவர்களுக்கு எல்லாம் நடக்கிறது, இவனுக்கு நடக்க மாட்டேங்குது. ஒன்றும் நடப்பதில்லை, ஒரு விருப்பம் நிறைவேறவில்லை. 73 சங்கீதம் 25வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 73:25. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் யார் எனக்கு உண்டு? பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை. உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை. ஒரு முடிவுக்கு வருகிறான். என்ன முடிவு? இந்த பூமியிலே வாழ்கிற வரைக்கும் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமே இல்லை. இது விரக்தியில் வந்த வார்த்தை அல்ல. அவன் விருப்பங்கள் நிறைவேறவில்லையே என்ற விரக்தியில் வந்த வார்த்தை அல்ல. எல்லாவற்றையும் நினைத்து கடைசியில் வந்தா, ஆண்டவரே, ஆசை என்று ஒன்று இருந்தால் நீங்க தான் என்னுடைய ஆசை. பரலோகத்தில் இல்லப்பா, இந்த பூலோகத்தில் நான் வாழ்கிறேனே, இந்த பூலோகத்தில் நீங்க தான் என்னுடைய ஆசை. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும்? வேறு எதுவும் இல்லை. ஆண்டவரே, இந்த பூலோகத்தில் வாழ்கிற நாட்களிலே நீங்க தான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா. 73 சங்கீதத்தோடு விடல, தொடர்ந்து அநேக சங்கீதங்களை தாவீது ராஜா எழுதுகிறார். 74, 75, 76, 77, 78 சங்கீதங்களில் எழுதுகிறார். 77ஆம் சங்கீதம் 14வது சங்கீத வசனத்தை சந்தோஷமாக எழுதுகிறார். வாசிங்க. 77ஆம் சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆண்டவரை பார்த்து சந்தோஷமா எழுதுறாரு. என்ன எழுதுறீமா? நீங்க யார் தெரியுமா? அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. யாருக்கோ நடந்தத சொல்லல, நீர் தாப்பா எனக்கு ஒரே ஆசை என்று சொல்லி சொன்னபோது அவன் மனதிலே அதற்கு முன்போ அல்லது அதற்கு பின்போ ஆசையாக வெளிப்பட்டதும் ஆசையாக வெளிப்பட இருப்பதையும் தோற்றத்தில் அறிந்து கொள்ளுகிற தேவன் அவன் கேட்காமலே ஆசை விருப்பங்கள் நிறைவேற கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஏன் ஆசைகளை மையமாக கொள்ளாமல் ஆண்டவரை மையமாக வைத்தான்? கை உயர்த்தி, ஆண்டவரை, என்னுடைய விருப்பங்கள் உம்மை சுற்றியே இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. அப்போது நான் சொன்னாலோ சொல்லாவிட்டாலோ எனக்கு விருப்பமாக இருந்ததையும் வரப்போவதையும் என் தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. 2வது குறிப்பு, ஆண்டவர் நிறைவேற்றுவது. 20ஆம் சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. 2வது குறிப்பு, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்க வேண்டிய ஆலோசனைகள் உண்டு. ஒரு யோசனை, ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய அவசியம் வருகிறது. நாம் உள்ளத்தில் நினைக்கிறோம், இன்றைக்கு ஆராதனைக்கு நான் போகிறேன், நீர் என்னோடு கூட உம்முடைய வார்த்தையை கொண்டு என்ன பண்ணும்? பேசும். அப்படி சிலர் இந்த காலை வேளையில் வந்திருக்கலாம். அதற்கு பின்பு நான் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்து வந்திருக்கிற நபரை
கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சமூகத்துக்கு போகிறேன். நான் முக்கியமான ஒரு ஆலோசனை எனக்கு தேவை. உம்முடைய வார்த்தை கொண்டு என்னோடு கூட பேசும். அதற்கு பின்பு நான் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எனக்கு என்ன பண்ணும்? உதவி செய்யும். இந்த நாளிலே உதவி செய்ய விரும்பி உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லது ஒருவேளை உங்களுக்காக ஆலோசனை இல்லாமல் உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரே நிலைமை, உங்களை வைத்திருக்கிறாரே சூழ்நிலை, அதை தீர்க்க, பிரச்சனையை தீர்க்க, உங்களுடைய ஆலோசனைக்காக மற்றவர்கள் காத்திருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஒருவேளை இருப்பீர்களானால் உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர் உங்கள் அருகிலே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெயர் என்ன தெரியுமா? ஆலோசனை கர்த்தர். பக்கத்தில் பாசங்கள் நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமானால் இன்னொரு உண்மையை நாம் அறிஞ்சிருக்கணும். அந்த உண்மை என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளை தனக்காகவோ அல்லது பிறருக்காகவோ ஆலோசனை எடுக்கும்போது நீங்கள் எடுக்கிற ஆலோசனைக்கு எதிராக அதை அழிக்கவோ அல்லது இல்லாமல் ஆக்கவோ விரோதமாக சத்துருவும் ஆலோசனை எடுப்பான். அந்த சத்துரு எடுக்கிற ஆலோசனைக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன தெரியுமா? ஏசாயா 36வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 36வது அதிகாரம் 5வது வசனம். யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே. அது வாய்ப்பேச்சை அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? நல்ல கவனிங்க. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப் ஒரு ஆலோசனை பண்ணினான். அந்த ஆலோசனைக்கு என்ன பெயர்? மந்திர ஆலோசனை. கர்த்தருடைய பிள்ளையின் ஆலோசனையை முறியடிப்பதற்கு சத்துரு திடீரென்று சொல்லி திட்டமிட மாட்டான். இரவு பகலாக உட்கார்ந்து இந்த நபரை எப்படி கவிழ்ப்பது, இவருக்கு எதை வைத்தால் இவரை ஸ்டாப் பண்ணலாம், நிறுத்தலாம், எதை வைத்தால் இவரை விழத்தல், எந்த கன்னி பொறி வைத்தால் இவரை விழத்தள்ளலாம் என்று அவன் நினைத்து நினைத்து மந்திர ஆலோசனை செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒன்று தெரியுமா? தம்முடைய பிள்ளைகளுடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிற கர்த்தர் அதற்கு விரோதமாக சத்துரு எவ்வளவு பெரிய மந்திர ஆலோசனையோ அல்லது ஆலோசனையோ செய்தாலும் ஆண்டவர் இரவோடு இரவாக அந்த ஆலோசனையை முற்றிலும் அழித்து போடுவதற்கு கிரியை செய்யவும் இந்த ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயங்களிலே சத்துருடைய ஆலோசனை முன்னேறுகிறது, சத்துருடைய ஆலோசனை ஜெயிக்கிறது என நினைக்கக்கூடிய கட்டங்களும் வரும். தாவீதுக்கு விரோதமாக அகித்தோப்பேல் ஆலோசனைகளை கொடுக்கிறான். அகித்தோப்பேலின் ஆலோசனை ஓரளவுக்கு வெற்றியாக என்ன பண்ணுகிறது? நடந்து கொண்டு வருகிறது. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவருக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கும் அவனை கல்லறியுங்கள் என்று எழுதினாள். நல்ல கவனி. கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை நான் விற்க மாட்டேன் என்று உறுதியா இருக்கிறான் நாபோத் என்கிறதான ஒரு மனிதன். ஏசபேலுடைய ஆலோசனை ஓரளவு வெற்றி பெற்று விட்டது. பீலேயமின் ஆலோசனை தேவ ஜனத்திற்கு விரோதமானது, அதுவும் கிட்டத்தட்ட வெற்றி அடைந்தது போல இருந்தது. ஆனால் ஒரு உண்மை, சத்துருவினுடைய ஆலோசனை சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைக்கு எதிராக ஓரளவு வெற்றிக்கு நேராக போவதை போல் இருந்தால் ஒரு நாளும் அது முழு வெற்றி அடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க,
சத்துருடைய ஆலோசனை வெற்றி பெற்று முன்னேறி போகிறத போல இருந்தாலும் ஒரு நாளும் முழு வெற்றியை அது எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் குறுக்கே வருவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அகிதோப்பேல் ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்கினார். பீலேம் ஆலோசனை கொடுத்தான், ஆண்டவர் தண்டித்தார். ஏசபேலையும் ஆகாபையும் உருத்தெரியாமல் அவருடைய குடும்பம் இல்லாத நிலையில கர்த்தர் அழித்து போட்டார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில விரோதமாக சத்துருவானவன் ஆலோசனை செய்து சதி செய்து ஜெயித்து வருவது போல் இருந்தால், இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அது முழுதும் வெற்றி பெறாது. அவர் குறுக்கே வந்து அதை அகற்றி போடுவார். அல்லேலூயா. அழித்து போடுவார். தம்முடைய பிள்ளைகளுடைய ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஆலோசனைகளை நிறைவேற்றுவதற்கு எப்படிப்பட்ட அமைப்பிலே என் ஆலோசனை இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? 3 காரியங்கள். நேரம் இருக்கிற வரைக்கும் பேசுகிறேன். அவருடைய ஃபார்மட்டில் நம்முடைய விண்ணப்பம் ஜெபம் இருக்கணும். முதல் ஃபார்மட் சங்கீதம் 20:4 வாசிங்க. அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாரா. ஜனங்கள் ஜெபம் பண்றாங்க, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அதற்கு முந்தின அதிகார கடைசி வசனம் சங்கீதம் 19வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசி. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஹல்லேலூயா. தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திற்கு பிரியமாயிருப்பதாக. யோசனை எங்க வருது? யோசனை எதிலிருந்து எழும்புகிறது? திடீரென்று யோசித்தேன், ரொம்ப யோசித்தேன், இதற்கு முடிவு இப்படித்தான் என்று அப்படி சொல்லல. நல்ல கவனிங்க. அந்த யோசனை எந்த உள்ளம் ஆண்டவரை பார்த்து என் வார்த்தையும் என் எண்ணமும் உமக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று அர்ப்பணித்து அதற்கு பின்பு ஆலோசனை வருகிறதோ, அந்த ஆலோசனைகளை எல்லாம் என் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அது இல்லாம கண்ட ஆலோசனையை நாமே செய்தால் கர்த்தர் அதை என்ன பண்ண மாட்டார்? நிறைவேற்ற மாட்டார். நாம ஒன்றை தீர்மானித்து இப்படி எல்லாம் செய்யலாமா என்ற முடிவுக்கு வந்தா கர்த்தர் அதை நிறைவேற்றுவாரா என்றால் ஏமாந்து போவீர்கள். அல்லேலூயா. அந்த ஆலோசனை வருவதற்கு முன்பாக உள்ளத்தில் வருகிற ஆலோசனை மனதிலே ஒரு எண்ணம் இருக்கணும். நான் எதை பேசினாலும் எதை சிந்தித்தாலும் அது உமக்கு பிரியமாய் இருப்பதாக. கை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே, நான் எதை சிந்தித்தாலும் நான் எதை யோசித்தாலும் அது உமக்கு பிரியமாய் இருப்பதாக, நற்கந்தமாய் இருப்பதாக என்ற அர்ப்பணத்திலிருந்து, தேவனை பிரியப்படுத்த உண்மையான ஏக்கத்திலிருந்து ஆலோசனை பிறந்தால் அந்த ஆலோசனைகளை எல்லாம் என் கர்த்தர் நிறைவேற்றுவார். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 7வது வசனம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 7வது வசனம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார். அது தாவீதின் நகரமாயிற்று. அது தாவீதின் நகரமாயிற்று. எபிரோன் இஸ்ரவேலுக்கு தலைநகராக இருந்தது. சவுலும் எருசலேமில் ராஜாவாய் இருக்கவில்லை. இதற்கு முன்பு யாரும் ராஜாவும் கிடையாது. எருசலேமுக்கு தலைநகரை மாற்ற யோசிக்கிறான் தாவீது. கர்த்தர் அதை நிறைவேற்றினார். அதற்காக அவன் ஒரு யுத்தம் செய்கிறான். அது இஸ்ரவேலின் கையில் இல்லை. அந்த இடம் யார் கையில் இருந்ததுன்னா எபூசியருடைய கையில் இருந்தது. அதை பிடிக்க ஆலோசனை பண்ணி போகிறான். கர்த்தர் அவன் ஆலோசனையை நிறைவேற்றினார். எருசலேமுக்கு கொண்டு போனார்.
வெறும் ஆலோசனையா இருந்ததினாலா அப்படின்னு தாவீதை பார்த்து கேட்போமானால், தாவீதே உனக்கு யாரும் சொல்லலையே, ஏன் மாற்றினாய், எதற்காக ஏன் பிளான் பண்ணுகிறாய் என்றால் தாவீது என்ன சொல்வார் தெரியுமா? கோலியாத்தினுடைய தலையை என்னுடைய ஒரு கையிலே பிடித்திருந்தேன், அவனுடைய பட்டயத்தை இன்னொரு கையிலே நான் என்ன பண்ணியிருந்தேன், வைத்திருந்தேன். நான் என்னுடைய தகப்பனுக்கு இந்த தலையை காட்டும்படியாக நான் புறப்பட்டு வந்தேன். ஆனால் ஏதோ ஒன்று என் மனதிலே உறுத்தி எருசலேமுக்கு போ என்று சொல்லி சொன்னது. நீங்கள் 1 சாமுவேல் 17 அதிகாரம் 54வது வசனம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 54வது வசனம். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களோ தன் கூடாரத்தில் எருசலேம் வந்து கோலியாத்தினுடைய தலையை தாவீது அங்க வைக்கிறான். தாவீதுக்கே தெரியாது, ஏன்னா பிறந்த ஊர் இல்லை, சொந்த ஊர் இல்லை, இங்கு வந்து ஏன் வைத்தாய் என்றால் அவனுக்கே தெரியாது. ஆனால் கர்த்தர் தாவீதை நடத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இனம் புரியாத ஒரு உணர்வு, அந்த உணர்வை விவரிக்க முடியாது. ஏன் செய்கிறோம் என்று சொல்லக்கூட நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஆனால் நமக்கே புரியாத ஆண்டவரின் கரம் நம்மை மெல்ல மெல்ல அதற்கு நேராக நடத்துகிற ஒரு பயங்கர உறுத்துதலாய் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை விட்டு நீங்கள் போக நினைத்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அது உங்களை அழித்து கொண்டே இருக்கும். நானே நினைத்த ஒன்று அல்ல, இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி தெரியும்? தலையை வைத்து விட்டு வந்து விட்டான். இப்போது ராஜாவாக மாறுகிறான். ராஜாவாக மாறின பின்பு அந்த எருசலேம் தாவீதுக்கு ஞாபகம் வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கு தெரியாது, ஆண்டவர் அவனுக்கு சொல்லவில்லை, தாவீதே உனக்கு தெரியாது, நீ தலையை கொண்டு வந்து வைத்தபோது விரோதியினுடைய தலையை ராஜ சமூகத்தில் என்ன பண்ணணும், வைக்கணும். ஆனால் எருசலேமிலே அன்று ராஜா இல்லை, உன்னை வைக்க ஆண்டவர் நடத்தினார். ஏன் நடத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் ராஜா ஒருவர் அதே எருசலேமிலே சிங்காசனத்தில் ராஜாவாக அமர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றோ நடைபெற வேண்டிய ஒன்றுக்கு முன்னிழலாக தாவீதை இனம் புரியாத எருசலேமில் கோலியாத்தின் தலையை கர்த்தர் வைத்தார். இனம் புரியாத நிலையிலே தலைநகரை எருசலேமிற்கு ஆண்டவர் மாற்ற வைத்தார். என் ஆலோசனை எப்போது நிறைவேற்றுவார் தெரியுமா? என்னுடைய ஆலோசனை எனக்கே தெரியாமல், எனக்கே புரியாமல் மறுக்கவோ மறுக்கவோ முடியாமல் ஒரு தெய்வீக நடத்துதலின்படி அது அமைந்திருந்தால் அந்த ஆலோசனைகளை எல்லாம் இந்த ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப இது எப்படி பாஸ்டர் தெரியும் ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொல்லி? எப்படி தெரியும்? கர்த்தர் உணர்த்தின ஒன்றாயிருந்தால் பாதை சுமூகமாயிராது. கர்த்தனை உணர்த்தின காரியமா இருந்தா சுமூகமா காரியம் மூவ் ஆகாது. நீங்க வாசிக்கல 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 5வது வசனம். 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி நீர் இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். நல்ல கவனிங்க. தாவீது ராஜா உடனே அவர் சொல்றார், நான் எருசலேமை பிடிக்க போக வேண்டும் என்று சொன்ன உடனே எருசலேமில் இருக்கிற எபூசிய குடிகள் தாவீதை பார்த்து சொன்னார்கள், எருசலேமிலே உம்மாலே கால் வைக்க முடியாது என்று சொன்னார்கள். சொன்னவர்கள் யார் தெரியுமா? வாட்ட சாட்டமான யுத்த வீரர்கள் அல்ல, பட்டயம் ஏந்தி கையில் பிடிச்சிருக்கிற வீரர்கள் அல்ல. பெரும்பாலானோர் யார் தெரியுமா? பார்வையற்றவர்கள், என்ன சொன்னோம்னா கை இல்லாதவர்கள், கால் இல்லாதவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நீர் என்ன பண்ண முடியாது, கால் வைக்க முடியாது. ஆண்டவருடைய உந்துதலுக்கு
நம்மை ஒப்பு கொடுக்கும் போது வசதியுள்ள வாய்ப்புள்ள வழக்கமாக எதிர்க்கிற ஆட்கள் வந்தால் அது கர்த்தர் கொடுத்தது அல்ல. நல்ல கவனிங்க. சாதாரணமான வருவது, யுத்தம் செய்ய முடியாதவர்கள், கையில்லாதவர்கள், கால் இல்லாதவர்கள், நம்ப முடியாத இடத்திலிருந்து எதிர்ப்பு நமக்கு வரும்போது நினைவு கூறுங்கள், நீங்கள் கர்த்தருடைய சித்தத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். எப்போ எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து வந்தா கர்த்தர் கொடுத்ததல்ல, எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்தா நீங்க கர்த்தருடைய சித்தத்தில் போய் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது தாவீது சொல்கிறான், அவன் போனான், சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாக மாறிற்று. எனக்கே பதில் சொல்ல தெரியவிட்டாலும், என்ன என்று எனக்கே புரியாவிட்டாலும், தேவன் என்னை உந்தி தள்ளும் போது நான் அதை இழந்து விடக்கூடாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எனக்கே தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கே புரியலனாலும் பரவாயில்ல, தேவன் உந்தி தள்ளும் போது நான் அதை இழந்து விடக்கூடாது. அந்த ஆலோசனை எவ்வளவு முடியாது என்று உலகமே சொன்னாலும், உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சொன்னாலும், தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆலோசனையை நிறைவேற்றி காண்பிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு இந்த காலை வேளையில உங்களை ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா. உங்க ஆலோசனை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். எப்போ நிறைவேற்றுவார்? அவருடைய ஃபார்மட்டுக்கு உள்ளே நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களை, உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். உங்கள் ஆலோசனை எப்போ தெரியுமா நிறைவேற்றுவார்? அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் போகிற பாதை சுமூகமாக இருக்காது, எதிராக இருக்கும். பெரிய ஆட்கள், பழக்கமானவர்கள், வசதி உள்ளவர்கள் எதிர்த்தா கர்த்தர் கொண்டு போகிற பாதை அல்ல. நீங்கள் நம்ப முடியாத, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து, தாவீதை எதிர்த்தவர்கள் கை இல்லாதவங்க, கால் இல்லாதவன், கண் இல்லாதவன். அவன் சொல்கிறான், நீ கால் வைக்க முடியாது. ஆனால் தாவீது போனான், கர்த்தர் உந்தி தள்ளுறாரு, தாவீது போகிறான், ஜெயித்தான், சீயோன் கோட்டையாகுது, மாறினது. உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்ப்பு வந்தா மனதில் ஒரு தைரியம் உங்களுக்கு வரட்டும். கர்த்தருடைய சித்தத்தில் நான் போய் கொண்டிருக்கிறேன், கர்த்தரின் நடத்துவத்தில் நான் முன்னேறி போய் கொண்டிருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் என்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவர். அவருக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் முழங்கார் படியிட்டு இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், தேவன் நல்லவர். யார் அவருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். இரண்டாவது, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நாம் மறக்கக்கூடாது, சத்துருவும் நமக்கு எதிராக ஆலோசனை எடுப்பான், மந்திர ஆலோசனை செய்வான். ஆனால் பயப்படாதீங்க, அது முழு வெற்றி பெறாது. கர்த்தர் குறுக்கே வருவார், கர்த்தர் குறுக்கே வருவார். நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தருவார். என்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நாம் எப்படிப்பட்ட அமைப்பில், ஃபார்மட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதில் முதல் காரியத்தை பார்த்தோம். நாம் கர்த்தருடைய, நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால் கர்த்தர் வைத்திருக்கிற அமைப்பில் நாம் போக வேண்டும். அப்படி போகும்போது பாதை கடினமாக இருக்கும், எதிராக இருக்கும். அந்த எதிர்ப்பு நாம் நினைக்கிற மாதிரி இருக்காது. நாம் நினையாத, எதிர்க்காத இடத்தில் இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கட்டும், ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். கர்த்தருடைய சித்தத்திலே தான் நான் போய் கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறவர் என்னோடு கூட வருகிறார். நிச்சயமாக என்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட உன்னத அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட்டு நம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசினீர். உமது ஆலோசனைகளை எல்லாம்
நிறைவேற்றுவாராக. யாரெல்லாம் உமக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்க ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆண்டவரே, நீர் நிறைவேற்றும் பொழுது உமக்கு முன்பாக பயந்து நடக்கிற பிள்ளையாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இரண்டாவது, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லும் பொழுது நீர் வைத்திருக்கிற ஃபார்மட்டுக்குள்ளே, அமைப்புக்குள்ளே நாங்கள் எங்களுடைய காரியங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். அப்படி நீ செய்யும் பொழுது, ஆலோசனை நிறைவேற்றும் போது சத்துருவும் எதிராக மந்திர ஆலோசனை பண்ணுவான். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் சத்துருவுடைய ஆலோசனைகள் நிறைவேறுகிறது போல, முன்னேறி வருகிறது போல இருந்தாலும் அது முழுவதும் ஜெயிக்க விட மாட்டீர். நீர் குறுக்கே வருவீர் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை கர்த்தர் தருவாராக. ஆண்டவரே, பாதைகள் எதிர்ப்பாய் இருந்தாலும் ஒன்று நிச்சயம், எங்களோடு கூட வருகிற நம்முடைய சித்தத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதையும் உறுதியாய் சார்ந்து கொள்ள வேண்டுதல்களை, ஆண்டவரே, ஆலோசனைகளை நிறைவேற்றுவதற்கு எங்களை முழுவதுமாக அந்த காலை வேளையிலே அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் வசனத்தால் இடைகட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.